சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு செயல்முறை வேதாந்தம். முதல் சொற்பொழிவு. வேதாந்த தத்துவத்தின் செயல்முறை பகுதியை பற்றி சில வார்த்தைகள் பேசும்படி என்னை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் முன்பே கூறியது போல் கோட்பாடு மிகவும் சிறப்பானதுதான். ஆனால் அதனை எப்படி செயல்முறைப்படுத்துவது? செயல்முறையில் பயன்படுத்த முடியாத கோட்பாடுகள் வெறும் அறிவு வளர்ச்சிக்கான பயிற்சியாக இருக்குமே தவிர வேறு வகையான மதிப்பு அதற்கு இருக்காது. எனவே வேதாந்தம் ஒரு மதம் என்றால் அது நடைமுறையில் கடைபிடிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் செயல்படுத்தத்தக்கதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மதத்திற்கும் உலக வாழ்க்கைக்கும் இடையில் கற்பிக்கப்பட்டுள்ள போலி வேறுபாடுகள் எல்லாம் மறைய வேண்டும். ஏனெனில் வேதாந்தம் ஒருமையை, எல்லாம் ஒரே உயிர் என்ற தத்துவத்தை தான் உபதேசிக்கிறது. மதத்தின் லட்சியங்கள் நமது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் தழுவுவதாக இருக்க வேண்டும். நமது எண்ணங்களை எல்லாம் ஊடுருவி நிற்க வேண்டும். செயல்முறையில் அவை மிக அதிகமாக இருந்தாக வேண்டும். அவற்றின் செயல்முறை பகுதியை போக போக உங்களுக்கு விளக்குவேன். இந்த தொடர் சொற்பொழிவுகள் அதற்கு அடிப்படையாக அமைகின்றன. முதலில் நாம் கோட்பாடுகளை ஆராய்வோம். பிறகு அவை எப்படி காட்டு குகைகளிலிருந்து பரபரப்பான தெருக்களுக்கும் நகரங்களுக்கும் கொண்டு வரப்பட்டன என்பதை தெரிந்து கொள்வோம். இவற்றில் நாம் காணும் வினோதமான அம்சம் என்னவென்றால், இந்த கருத்துக்கள் எல்லாம் வனத்தில் ஏகாந்த வாழ்வின் விளைவாக கிடைத்தவை அல்ல. மிகவும் பரபரப்பான வாழ்க்கை நடத்துபவர்கள் என்று நாம் நினைப்பவர்களிடமிருந்து, அதாவது மன்னர்களிடமிருந்தே இவை தோன்றியிருக்கின்றன. ஆருணி என்ற முனிவரின் மகன் ஸ்வேதகேது. ஆருணி முனிவர் காட்டில் வாழ்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். எனவே ஸ்வேதகேது காட்டிலேயே வாழ்ந்தான். அவன் பாஞ்சால மன்னனான பிரவாகன ஜைவலியின் அரண்மனையை அடைந்தான். ஸ்வேதகேதுவிடம் அந்த மன்னர் கேட்டான், மரணத்தின் போது உயிர்கள் எப்படி வெளியேறுகின்றன என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது அரசே என்றான் அவன். அவை எப்படி இங்கே திரும்புகின்றன என்று தெரியுமா? தெரியாது அரசே என்றான் அவன். முன்னோர்கள் சென்ற வழிகளும் தேவர்கள் போகும் பாதைகளும் உனக்கு தெரியுமா? இல்லை அரசே என்றான் அவன். அரசன் மேலும் பல கேள்விகளை கேட்டான். ஒன்றிற்கும் ஸ்வேதகேதுவால் பதில் கூற முடியவில்லை. எனவே அவன் உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று ஸ்வேதகேதுவிடம் கூறிவிட்டான். ஸ்வேதகேது தன் தந்தையிடம் திரும்பி சென்றான். அவனுடைய தந்தை தம்மாலும் அவற்றிற்கு விடை கூற இயலாதென்று கூறினார். ஸ்வேதகேதுவிற்கு கற்பிக்கக்கூடாது என்பது அவரது எண்ணம் அல்ல. அவருக்கும் இவற்றை பற்றி எதுவும் தெரியவில்லை. எனவே ஸ்வேதகேது தன் தந்தையுடன் அரசனை அணுகி அந்த இரகசியங்களை தங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கு அரசன் அந்த இரகசியங்களை இதுவரை அரசர்கள் மட்டுமே அறிந்திருந்தார்கள் என்றும் மத குருமார்களுக்கு இவை பற்றி ஒன்றும் தெரியாது என்றும் கூறினான். இருந்தாலும் அவர்கள் விரும்பியதால் அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினான். இந்த வேதாந்த கருத்துக்கள் காடுகளில் சென்று தியானம் செய்ததால் மட்டும் உணரப்பட்டவை அல்ல. அவற்றின் மிக சிறந்த பகுதிகள் எல்லாம் அறிவுத்திறன் மிக்க, அதே வேளையில் அதிகமான வேலைகள் நிறைந்த அன்றாட வாழ்க்கை நடத்துபவர்களால் வெளிப்படுத்தப்பட்டவை என்பதை பல்வேறு உபநிடதங்கள் வாயிலாக அறிகிறோம். லட்சக்கணக்கான மக்களை ஆளும் அரசனை விட பரபரப்புமிக்க ஒருவரை நாம் காண முடியாது. அவர்களுள் சிலர் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தத்துவம் செயல்முறைக்கு மிகவும் ஏற்புடையது என்பது தெரிய வருகிறது. உங்களுள் பலரும் பகவத்கீதையை படித்திருக்கலாம். வேதாந்த தத்துவத்தின் மிக சிறந்த விளக்க உரை அது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பகவத்கீதை போர்க்களத்தில் கூறப்பட்டது. அங்குதான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த கருத்துக்களை உபதேசித்தார். தீவிரமான செயல்பாடு, அதன் நடுவில் எல்லையற்ற அமைதி. இதுதான் கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒளிவீசி திளைக்கும் செய்தியாகும். இதுவே செயல்புரிவதன் இரகசியம். இதை அடைவதே வேதாந்தத்தின் லட்சியம். செயலற்ற நிலை என்றால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோமோ அந்த மந்த நிலை ஒருபோதும் வேதாந்தத்தின் லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால் நம்மை சுற்றியுள்ள சுவர்களே மிக சிறந்த அறிவாளிகளாகிவிடும்.
அவைதாம் செயல்புரிவது இல்லையே. ஒன்றும் செய்யாமல் இருக்கும் மண்ணும் மரங்களும் உலகில் சிறந்த ஞானிகள் ஆகிவிடும். அவையும் ஒன்றும் செய்வதில்லை அல்லவா? செயலற்ற நிலையை ஆசையுடன் இணைத்துவிட்டால் அது செயல்நிலையாகிவிடும் என்பதும் கிடையாது. வேதாந்தத்தின் லட்சியமான உண்மையான செயல்நிலை என்பது என்ன நடந்தாலும் சமநிலை குலையாத, கலங்காத, நிரந்தரமான அமைதியுடன் இணைந்தே இருக்கும். இதுவே செயல்புரிவதற்கு ஏற்ற மிக சிறந்த கருத்து என்பதை நமது அன்றாட வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் நாம் உணரலாம். செயல்புரிவதற்கு பொதுவாக நாம் கொள்கின்ற ஆசை கூட இல்லாமல் எப்படி செயல்புரிய முடியும் என்று என்னிடம் பலரும் அவ்வப்போது கேட்டதுண்டு. சிறு வயதில் நானும் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் வயது ஆக ஆக, அனுபவம் வளர வளர அது உண்மை இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். ஆசை குறைகின்ற அளவிற்கு நாம் நன்றாக செயல்புரிவோம். அமைதி நம்மிடம் மிகுந்தோறும் நமக்கு நன்மை பெருகுகிறது. நம்மால் அதிகம் செயல்புரிய முடிகிறது. உணர்ச்சிகளை கட்டவிழ்த்து விடும் அளவிற்கு நாம் ஆற்றலை இழக்கிறோம். நமது நரம்புகள் தளர்வுறுகின்றன. மனம் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது. மிக குறைந்த அளவே வேலை செய்ய முடிகிறது. வேலை செய்ய செலவிட்டிருக்க வேண்டிய ஆற்றலை ஒன்றுக்கும் பயன்படாத வெறும் உணர்ச்சி பெருக்கில் வீணாக்குகிறோம். மனம் ஒருமுகப்பட்டு அமைதியாக இருக்கும்போதுதான் அதன் ஆற்றல் முழுவதும் நற்செயல் புரிய பயன்படுகிறது. இந்த உலகம் தந்த செயல் வீரர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் அற்புதமான அமைதி மிக்கவர்கள் என்பது தெரிய வரும். எதனாலும் அவர்களது சமநிலையை கலைக்க முடியவில்லை. அதனால்தான் கோபப்படும் ஒரு மனிதனால் அதிக அளவு வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எதற்கும் கோபப்படாத மனிதன் சிறப்பான பணிகளை செய்ய முடிகிறது. கோபத்திற்கோ வெறுப்பிற்கோ ஏதாவது ஆசைகளுக்கோ இடம் கொடுப்பவனால் செயல்புரிய முடியாது. அவன் தன்னைத்தானே சிதைத்துக் கொள்கிறானே தவிர உண்மையாக எதையும் செய்து முடிப்பதில்லை. அமைதியான, மன்னிக்கக்கூடிய, சமநோக்குடைய, நிலை குலையாத மனம் உடையவனே மிக அதிக அளவு செயல்புரிய முடிகிறது. வேதாந்தம் லட்சியத்தை உபதேசிக்கிறது. இந்த லட்சியம் என்பது நாம் கண்கூடாக காண்பதற்கும் செயல்முறை என்று நாம் கூறுவதற்கும் எவ்வளவோ அப்பால் இருக்கிறது. மனித இயல்பில் இரு போக்குகள் உள்ளன. ஒன்று லட்சியத்தை வாழ்க்கையுடன் சமரசப்படுத்திக் கொள்வது, மற்றொன்று வாழ்க்கையை லட்சியத்தை நோக்கி உயர்த்தி கொள்வது. நாம் இவற்றை புரிந்து கொள்வது அவசியம். ஏனெனில் முதலில் கூறிய போக்குதான் நமது வாழ்வை கவரக்கூடியதாக இருக்கிறது. என்னால் சில வகையான வேலைகளைத்தான் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவற்றுள் பலவும் தீயவையாக இருக்கலாம். இவற்றின் பின்னணியில் நின்று தூண்டுவது கோபம், பேராசை, சுயநலம் போன்ற உணர்ச்சிகளாக இருக்கலாம். இப்போது யாராவது என்னிடம் வந்து சுயநலத்தையும் சுயநல இன்பத்தையும் விட்டுவிடுவதை முதல் படியாக கொண்ட ஒரு லட்சியத்தை பற்றி கூறினால் அது நடக்காத காரியம் என்றே நான் நினைப்பேன். எனது சுயநலத்துடன் ஒத்துப்போகின்ற ஒரு லட்சியத்தை என்னிடம் கூறினால் உடனே அதை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். அதுவே என்னுடைய லட்சியமாகிவிடும். வைதிகம் என்ற சொல் எப்படி பலவிதமாக விளக்கப்படுகிறதோ அதுபோல் செயல்முறை என்ற சொல்லையும் பலவிதமாக விளக்கலாம். என்னுடையதே வைதிகம், உன்னுடையது அவைதிகம் என்பது போன்ற போக்குதான் செயல்முறையிலும் காணப்படுகிறது. அதாவது நான் எதை செயல்முறை என்று கருதுகிறேனோ அது ஒன்றே உலகின் செயல்முறை என்று கூறுவது. நான் வியாபாரியானால் வியாபாரம் மட்டுமே செயல்முறை தொழில். ஒருவேளை நான் திருடனாக இருந்தால் திருடுவதே செயல்முறைக்கு மிகவும் ஏற்புடைய வழி. மற்றவை செயல்முறைக்கு பொருந்தாதவை. நாம் விரும்புபவற்றிற்கும் நம்மால் செய்ய முடிந்தவற்றிற்கும் செயல்முறை என்ற சொல்லை எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்கள். எனவே வேதாந்தம் மிகவும் செயல்முறைக்கு ஏற்புடையது என்று சொல்லும்போது இந்த பொருளில் புரிந்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையை லட்சிய நிலைக்கு உயர்த்துவது என்ற பொருளையே கொள்ள வேண்டும். எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாத ஒன்றை வேதாந்தம் லட்சியமாக கூறுவதில்லை. ஒரு லட்சியமாக இருப்பதற்கு ஏற்றவாறு அது விளங்கவும் செய்கிறது. சுருங்க சொன்னால் நீ தெய்வீகமானவன், நீயே அது என்பதே வேதாந்தத்தின் லட்சியம். இதுவே வேதாந்தத்தின் சாரம். எவ்வளவு பிரித்து பொருள் கொண்டாலும் தர்க்க அறிவாகிய சிலம்பம் விளையாடினாலும் வேதாந்தம் உணர்த்துவதும் மனித ஆன்மா தூய்மையானது, எல்லாம் அறிந்தது என்பதையே.
ஆன்மா பிறப்பதாகவும் இறப்பதாகவும் நாம் கொண்டிருக்கும் மூட கருத்துக்கள் எல்லாம் பொருளற்ற பிதட்டல்கள். ஆன்மா பிறந்ததும் இல்லை, இறப்பதும் இல்லை. நாம் சாகப்போவதாக பயப்படுவது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகள். என்னால் இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்று கூறுவதும் கூட பொருளற்றவைகளை. நம்மால் எதையும் செய்ய முடியும். ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை வேதாந்தம் போதிக்கிறது. தனக்கு வெளியே உள்ள ஒரு சகுனக் கடவுளை நம்பாதவனை எப்படி சில மதங்கள் நாத்திகன் என்று கூறுகின்றனவோ, அதுபோலவே தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று வேதாந்தம் கூறுகிறது. நமது ஆன்மாவின் மகிமையில் நம்பிக்கையின்மையையே நாத்திகம் என்று வேதாந்தம் கூறுகிறது. சந்தேகமின்றி பலருக்கு இது பயங்கர கருத்துதான். இது அடைய முடியாத குறிக்கோள் என்று நம்மில் பலரும் நினைக்கலாம். ஆனால் இதை ஒவ்வொரு மனிதனாலும் அடைய முடியும் என்று வேதாந்தம் வலியுறுத்துகிறது. இந்த லட்சியத்தை அடைவதில் ஆண், பெண், சிறுவர்கள், இனம், பால்வேற்றுமை போன்ற எதுவும் தடையாக இருக்க முடியாது. இதை அனைவரும் அடையலாம். ஏனெனில் இது ஏற்கனவே அறியப்பட்டது, ஏற்கனவே இருப்பது என்று வேதாந்தம் கூறுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்கள் அனைத்தும் ஏற்கனவே நம்முடையவைதான். நமது கண்களை நாமே கைகளால் மூடிக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று அழுகிறோம். நம்மை சுற்றி இருள் என்பது இல்லவே இல்லை என்பதை உணருங்கள். கைகளை அகற்றுங்கள். எப்போதும் நிலவிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒளியை காணலாம். இருள் என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. பலவீனம் என்பது இருந்ததில்லை. நாம் பலவீனர்கள் என்று அழுகின்ற நாம் முட்டாள்களை, நாம் தூய்மையற்றவர்கள் என்று கதறுகின்ற நாம் முட்டாள்களை. எனவே லட்சியம் செயல்முறைக்கு ஏற்றது மட்டுமல்ல, அது எப்போதும் அப்படியேதான் இருந்து வந்திருக்கிறது என்பதையே வேதாந்தம் வலியுறுத்துகிறது. இந்த லட்சியம், இந்த உண்மை, இதுவே நமது சொந்த இயல்பு. மற்றவை அனைத்தும் பொய், உண்மையற்றது. நான் அழியக்கூடிய சாதாரண மனிதன் என்று கூறும்போது உண்மைக்கு மாறுபட்ட ஒன்றை நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்களே உங்களை பொய்யர்களாக்கிக் கொள்கிறீர்கள். ஏதோ கொடிய, வலுவற்ற, இழிவான ஒன்றிற்குள் உங்களை நீங்களே சுயமயக்கத்திற்கு ஆளாக்கிக் கொள்கிறீர்கள். பாவம் என்பதை வேதாந்தம் ஒத்துக்கொள்வதில்லை. தவறு என்பதையே ஏற்றுக்கொள்கிறது. அவற்றுள் மிகப்பெரிய தவறு நான் பலவீனன், நான் பாவி, இழிவான அற்ப பிராணி, இதையோ அதையோ செய்ய திறனற்றவன் என்று நமக்கு நாமே கூறுவதுதான் என்று வேதாந்தம் கூறுகிறது. இவ்வாறு எண்ணும் போதெல்லாம் உங்களை கட்டியிருக்கும் சங்கிலி தொடரில் மேலும் ஒரு வளையத்தை சேர்த்து கொள்கிறீர்கள். உங்கள் ஆன்மாவை நீங்கள் ஆழ்த்து இருக்கின்ற சுய மயக்கத்தில் மேலும் ஒரு அடுக்கை சேர்க்கிறீர்கள். எனவே நான் பலவீனன், நான் தூய்மையற்றவன் என்று நினைப்பவன் தவறு செய்கிறான். ஒரு தீய கருத்தை உலகில் பரவ விடுகிறான். நமது தற்போதைய வாழ்க்கையை, சுயமயக்கத்திற்கு உள்ளான இந்த வாழ்க்கையை, நாம் தவறுதலாக கொண்டுள்ள வாழ்க்கையை லட்சியத்துடன் சமரசப்படுத்தும் முயற்சி வேதாந்தத்தில் இல்லை. இந்த பொய்யான வாழ்க்கை ஒழிய வேண்டும். என்றும் நிலையாக இருந்து வரும் உண்மையான வாழ்க்கை வெளிவர வேண்டும், ஒளிவிட வேண்டும் என்பதையே அது வலியுறுத்துகிறது. இதை நாம் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். ஒருவன் தூயவனாக மாறுகிறான் என்பது இல்லை, மேலும் மேலும் வெளி தோற்றத்திற்கு வருகிறான் என்பதே உண்மை. திரை விலகுகிறது. ஆன்மாவின் இயல்பான தூய்மை வெளிப்பட தொடங்குகிறது. எல்லையற்ற தூய்மை, சுதந்திரம், அன்பு, ஆற்றல் அனைத்தும் ஏற்கனவே நம்முடையவை. அடர்ந்த காடுகளிலும் குகைகளிலும் வசிப்பதால் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எந்த நிலையிலும் உள்ள மனிதர்களாலும் இந்த லட்சியத்தை அடைய முடியும் என்று வேதாந்தம் கூறுகிறது. இந்த உண்மைகளை கண்டுபிடித்தவர்கள் காடுகளிலும் குகைகளிலும் வசித்து வந்தவர்களோ, குறிப்பிட்ட வாழ்க்கை நிலையில் இருந்தவர்களோ அல்ல என்பதை நாம் கண்டோம். அவர்கள் மிகவும் பரபரப்பான வாழ்க்கையை நடத்தியவர்கள், பெரிய படைத்தலைவர்கள். அரியாசனத்தில் அமர்ந்து கோடிக்கணக்கான மக்களின் நல்வாழ்விற்காக ஆட்சி புரிந்தவர்கள் என்று நாம் நம்புவதற்கு தகுந்த காரணங்கள் உள்ளன. அதிலும் அரசன் என்பவன் ஏறக்குறைய பொம்மை போல் இருந்து வரும் இந்த காலம் போன்றதல்ல அந்த காலம். ஏகாதிபத்திய முடிமன்னர்கள் வாழ்ந்த காலம் அது. அப்படி இருந்தும் இந்த கருத்துக்களை சிந்திக்கவும், அவற்றை உணரவும், மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் அவர்களுக்கு நேரம் இருந்தது. அவர்களது வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது
ஓய்வான வாழ்க்கை என்று கூறத்தக்க வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற நமக்கு இது செயல்முறைக்கு எவ்வளவு ஏற்றதாக இருக்கும்? நமக்கு வேலைகள் மிக குறைவு, ஓய்வு நேரம் ஏராளம். இருந்தும் நம்மால் இதை அடைய முடியாதென்றால் அது பெருத்த அவமானம். பழங்கால சக்கரவர்த்திகளின் தேவைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நமது தேவைகள் ஒன்றும் இல்லாதவை. குருஷேத்திர போர்க்களத்தில் பெரிய படை தளபதியாக இருந்து போர் செய்த அர்ஜுனனின் தேவைகளுடன் ஒப்பிட்டால் நமது தேவைகள் ஒன்றுமே இல்லை. அமளி துமளியான அந்த போர்க்களத்திலும் வேதாந்த தத்துவத்தை சிந்திப்பதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் அவனுக்கு நேரம் இருந்தது. அதைவிட ஓய்வானதும் சுலபமானதும் வசதிகள் நிறைந்ததுமான நமது வாழ்க்கையில் அவர்கள் செய்த அளவாவது நாம் செய்ய வேண்டாமா? நல்லது செய்ய வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்புவோமானால் இப்போது நமக்கு இருப்பதாக எண்ணுகின்ற ஓய்வு நேரத்தை விட அதிக நேரம் நமக்கு கிடைப்பதை காண்போம். நமக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால், நமக்கு வேண்டும் என்று உறுதியாக நினைத்தால் 200 லட்சியங்களை நாம் நிறைவேற்ற முடியும். ஆனால் லட்சியத்தை நடைமுறை வாழ்க்கையின் மட்டத்திற்கு கொண்டு வந்து அதன் மதிப்பை குறைத்துவிடக்கூடாது. மிகவும் வருத்தம் தருகின்ற ஒன்று என்னவென்றால், நாம் செய்யும் தவறுகளை பலவித காரணங்கள் காட்டி மன்னித்து நமது முட்டாள்தனமான தேவைகளையும் ஆசைகளையும் பார்த்தாலும் நம்மை திருத்தாமல் நம்மை தவறாக வழிநடத்தி செல்லும் மனிதர்களை நாம் அடைந்திருப்பதுதான். அவர்கள் கூறும் லட்சியம்தான் நமக்கு தேவையான லட்சியம் என்று நமக்கு தோன்றிவிடுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. இப்படிப்பட்ட எதையும் வேதாந்தம் போதிக்கவில்லை. நடைமுறை வாழ்க்கை நமது லட்சியத்துடன் ஒத்துப்போக வேண்டும். நிகழ்கால வாழ்க்கையை என்றும் அழியாத நிரந்தரமான வாழ்க்கையுடன் இணைய செய்ய வேண்டும். வேதாந்தத்தின் மைய கருத்து இந்த ஒருமைதான் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். 2 உயிர், 2 வித வாழ்க்கை, 2 உலகங்கள் என்று மட்டுமல்ல, எதிலும் 2 என்பது இல்லவே இல்லை. சொர்க்கங்களை பற்றியும் அவை போன்ற விஷயங்களை பற்றியும் முதலில் வேதங்கள் கூறலாம். ஆனால் முடிவில் அவற்றின் உயர்ந்த தத்துவங்களின் உன்னத லட்சியங்களை பற்றி கூறும்போது அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடுகின்றன. இருப்பது ஒரே வாழ்க்கை, ஒரே உலகம், ஒரே இருப்புதான். எல்லாமே அந்த ஒன்றுதான். வேறுபாடு எல்லாம் அளவில்தானே தவிர தன்மையில் அல்ல. நமது வாழ்க்கையின் வேறுபாடு தன்மையில் இல்லை. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடுகள் உள்ளன. அவை மனிதர்களின் உணவிற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற கருத்துக்களை வேதாந்தம் முற்றிலும் மறுக்கிறது. விஞ்ஞான சோதனைகளுக்காக மிருகங்களை அறுப்பதை தடுப்பதான நல்லெண்ணத்துடன் ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் இந்த சங்கத்தை சேர்ந்த ஒருவரிடம் நான், நண்பரே, மிருகங்களை உணவிற்காக கொல்வதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் சோதனைக்காக ஓரிரு பிராணிகளை அறுப்பதை தவறு என்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், மிருகங்களை விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக அறுப்பது கொடுமை, ஆனால் அவை நமது உணவிற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளன என்றார். ஒருமை என்னும்போது அது மிருகங்களையும் சேர்த்துதான் குறிக்கிறது. மனிதனின் வாழ்க்கை அழியாதது என்று கூறினால் அதுபோலவே மிருகங்களின் வாழ்க்கையும் அழியாததுதான். வேறுபாடுகள் அளவில்தானே தவிர தன்மையில் அல்ல. அமீபாவும் நானும் ஒன்றே. வேறுபாடு வெறும் அளவில் மட்டுமே. வாழ்க்கையின் மிக உயர்ந்த நோக்கில் இந்த வேற்றுமைகள் மறைந்தே போகும். புல்லுக்கும் மரத்திற்கும் இடையில் பெரிய வேறுபாடு தெரியும். ஆனால் உயரமான இடத்தில் ஏறி அங்கிருந்து பார்த்தால் புல்லும் மரமும் ஏறக்குறைய ஒன்றுபோல்தான் தோன்றும். அதுபோலவே மிக உயர்ந்த லட்சிய நோக்கில் உயர்ந்த மனிதனும் தாழ்ந்த பிராணியும் ஒன்றே. கடவுள் என்று ஒருவர் இருப்பதை நீங்கள் நம்பினால் அவருக்கு மிருகங்களும் மனிதர்களும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நமது மனித குழந்தைகளிடம் கருணையுடனும் மிருக குழந்தைகளிடம் கொடூரமாகவும் இருக்கும் கடவுள் பேயை விட கொடியவர். அப்படி ஒரு கடவுளை வழிபடுவதை விட நான் 100 முறை உயிரிழக்க தயாராக இருக்கிறேன். எனது முழு வாழ்க்கையையும் அவருடன் போராடுவதில்தான் செலவிடுவேன். ஆனால் வேறுபாடுகள் கிடையாது. பொறுப்பற்ற, இரக்கமற்ற, ஒன்றும் அறியாதவர்களே வேறுபாடுகள் இருப்பதாக கூறுகிறார்கள். செயல்முறை என்ற சொல் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற ஓரிடத்தை பார்ப்போம்.
நான் முற்றிலுமாக மாமிசம் சாப்பிடாதவன் அல்ல. ஆனால் அந்த லட்சியத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அதை உண்ணும்போது அது தவறு என்பதை உணர்கிறேன். சில சூழ்நிலைகளில் உண்ண நேர்ந்தாலும் அது கொடியது என்பது எனக்கு தெரியும். இந்த எனது பலவீன செயலை மறைப்பதற்காக லட்சியத்தை கீழே இறக்கி நடைமுறை வாழ்க்கையின் மட்டத்திற்கு கொண்டு வரக்கூடாது. புலால் உண்ணக்கூடாது, எந்த உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்பதே லட்சியம். எல்லா விலங்குகளும் எனது சகோதரர்கள். அப்படி விலங்குகளையும் சகோதரர்களாக நீங்கள் கருதும்போதுதான் மானிட சகோதரத்துவம் மட்டும் அல்லாமல் அனைத்து ஆன்ம சகோதரத்துவத்தின் பாதையில் சிறிதாவது முன்னேறியவர்கள் ஆவீர்கள். இதெல்லாம் குழந்தை விளையாட்டுதான். இதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இதில் அன்றாட நடைமுறை வாழ்க்கையை விட்டுவிட்டு லட்சியம் ஒன்றை நோக்கி முன்னேற வேண்டியிருக்கிறது. அப்படி இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை ஒட்டிய ஒரு கொள்கையை கூறினால் அவர்கள் அதை செயல்முறைக்கு மிகவும் உகந்தது என்று ஏற்றுக்கொள்வார்கள். இப்படி பழமையிலிருந்து மாறாத தீவிர மனநிலையே மனிதர்களிடம் இருந்து வருகிறது. ஓரளவு கூட முன்னேற நாம் விரும்புவதில்லை. மனித இனத்தை பற்றி எண்ணும் போதெல்லாம் பனியில் உறைந்து போனவர்களை பற்றி நான் படித்ததுதான் நினைவிற்கு வருகிறது. அந்த நிலையிலேயே அவர்கள் தூங்க விரும்புகிறார்கள். அதை கலைக்க நாம் முயற்சித்தால் என்னை தூங்க விடுங்கள், பனியில் தூங்குவது எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்கிறார்கள். அந்த தூக்கத்திலேயே அவர்கள் இறந்தும் விடுகிறார்கள். நமது இயல்பும் அவ்வாறே உள்ளது. கால்களிலிருந்தே மறக்கத் தொடங்கிவிட்டது. எனினும் நாம் தூங்க விரும்புகிறோம். எனவே நீங்கள் லட்சியத்தை அடைவதற்காக போராட வேண்டும். யாராவது ஒருவர் வந்து லட்சியத்தை உங்கள் நிலைக்கு இறக்கி கொண்டு வந்து உயர்ந்த லட்சியம் இல்லாத மதத்தை பற்றி கூற வந்தால் அதை மதிக்காதீர்கள். என்னை பொறுத்தவரை அது செயல்முறைக்கு பொருந்தாத மதமே. ஆனால் யாராவது ஒருவர் மிக உயர்ந்த லட்சியத்தை உடைய மதத்தை காட்டினால் அதை ஏற்க தயாராக இருக்கிறேன். புலனின்பங்களையும் புலன்களின் பலவீனத்தையும் பரிந்து பேசுபவரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். யாராவது அப்படிப்பட்ட ஒரு வழியை காட்டினால் அதை கேட்டு நடக்கும் அப்பாவிகளான நாம் புலன்களுக்கு அடிமையான மண்ணாங்கட்டிகளாகவே இருப்போம். ஒருபோதும் முன்னேற மாட்டோம். நான் இத்தகைய விஷயங்களை அதிகமாக பார்த்திருக்கிறேன். உலக அனுபவம் எனக்கு சிறிது உண்டு. என் நாட்டில் மத பிரிவுகள் காளான்களைப் போன்று முளைக்கின்றன. ஆண்டுதோறும் புதிய பிரிவுகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றுள் ஒரு விஷயத்தை நான் கவனித்துள்ளேன். தசையாலான இந்த மனிதனை உண்மை மனிதனுடன் ஒன்றுபடுத்தி கூறாத பிரிவுகள் மட்டுமே வளர்கின்றன. பௌதிக உலகின் ஆரவாரங்களை மிக உயர்ந்த லட்சியங்களுடன் சமரசப்படுத்துவது, கடவுளை மனித நிலைக்கு இறக்குவது போன்ற பொய்க்கருத்துகள் உள்ள இடங்களிலெல்லாம் அழிவே விளைவாக உள்ளது. உலகப்பற்றுக்களுக்கு அடிமையாகும் நிலைக்கு மனிதனை இழிவுபடுத்தக்கூடாது. அவனை கடவுள் நிலைக்கு உயர்த்த வேண்டும். அதே வேளையில் இந்த பிரச்சனைக்கு மற்றொரு பக்கமும் உள்ளது. நாம் மற்றவர்களை வெறுக்கக்கூடாது. நாம் எல்லோரும் ஒரே லட்சியத்தை நோக்கியே போய்க் கொண்டிருக்கிறோம். பலவீனத்திற்கும் பலத்திற்கும் உள்ள வேறுபாடு அளவில் மட்டுமே. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உள்ள வேறுபாடு அளவில் மட்டுமே. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வேறுபாடு அளவில் மட்டுமே. வாழ்விற்கும் மரணத்திற்கும் உள்ள வேறுபாடும் அளவில் மட்டுமே. ஆக இந்த உலகத்தில் உள்ள வேறுபாடுகள் எல்லாம் அளவில்தானே தவிர தன்மையில் இல்லை. அடிப்படையில் எல்லாம் ஒன்றே அல்லவா? எல்லாம் ஒன்றே. எண்ணமாக, வாழ்க்கையாக, உடலாக, ஆன்மாவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது அதுவே. வேறுபாடுகள் எல்லாம் அளவில் மட்டுமே. எனவே நமது அளவிற்கு வளராதவர்களை வெறுக்க நமக்கு உரிமை இல்லை. யாரையும் வெறுக்காதீர்கள். முடிந்தால் உதவி செய்யுங்கள். இல்லாவிட்டால் பேசாமல் கைகளை கட்டிக்கொண்டு நம் சகோதரர்களாகிய அவர்களை வாழ்த்துங்கள். அவர்கள் தங்கள் வழியிலேயே முன்னேறி போகட்டும். கீழே இழுப்பதும் வெறுப்பதும் செயல்புரியும் முறை அல்ல. எந்த செயலும் அந்த வழியில் சாதிக்கப்பட்டதில்லை. நாம் நம்முடைய ஆற்றல் அனைத்தையும் மற்றவர்களை குறை கூறுவதில் வீணாக்குகிறோம். விமர்சிப்பதும் குறை கூறுவதும் ஆற்றலை பயனற்ற முறையில் வீணாக்குவதாகும். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே பொருளையே பார்க்கிறோம். ஏறக்குறைய ஒரே லட்சியத்தை நோக்கியே போய்க் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே உள்ள வேறுபாடுகளுள் பெரும்பான்மையும் வெளிப்படுத்துவதில் உள்ள வேறுபாடுகள் என்பதை காலப்போக்கில்தான் நாம் உணர்கிறோம்.
பாவம் என்ற கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பற்றி வேதாந்தம் கூறுவதை இப்போது உங்களுக்கு சொன்னேன். மற்ற கருத்து மனிதனை பாவி என்று கருதுகிறது. செயல்முறையில் இரண்டும் ஒன்றே. ஒன்று உடன்பாட்டில் கூறுகிறது, மற்றொன்று எதிர்மறையில் கூறுகிறது. ஒன்று மனிதனுக்கு அவனது வலிமையை காட்டுகிறது, மற்றொன்று பலவீனத்தை காட்டுகிறது. பலவீனம் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நாம் வளர வேண்டும் என்கிறது வேதாந்தம். மனிதன் பிறந்தபோதே நோய்களும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொருவருக்கும் தன் நோய் தெரியும். அதை பிறர் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நோயை பற்றி எப்போதும் எண்ணிக்கொண்டே இருப்பது நம்மை குணப்படுத்தாது. அதற்கு மருந்து வேண்டும். நாம் வெளியில் உள்ள எதையும் மறந்து விடலாம், நல்லவர்களைப் போல் நடிக்கலாம். ஆனால் நமது பலவீனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். பலவீனங்களை எண்ணிக்கொண்டிருப்பதில் பலன் ஒன்றுமில்லை. பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எப்போதும் பலவீனத்தை எண்ணிக்கொண்டிருப்பது பலத்தை வளர்க்கும் வழி அல்ல என்று வேதாந்தம் கூறுகிறது. பலவீனத்திற்கு பரிகாரம் பலத்தை நினைப்பதே தவிர பலவீனத்தை நினைப்பது அல்ல. ஏற்கனவே தங்கள் உள்ளிருக்கும் ஆற்றலை மனிதர்களுக்கு எடுத்து கூறுங்கள். மனிதர்களை பாவிகள் என்று கூறுவதை விட்டுவிட்டு அதற்கு மறுபக்கத்தை எடுத்துக்கொள்கிறது வேதாந்தம். நீ தூய்மையானவன், பூரணமானவன். நீ நினைக்கும் பாவம் என்பது உனக்கு உரியது அல்ல என்று கூறுகிறது அது. ஆன்ம வெளிப்பாட்டின் மிக தாழ்ந்த நிலைகளே பாவங்கள். நீங்கள் ஆன்மாவின் உயர்ந்த நிலையை வெளிப்படுத்துங்கள். அதுவே நினைவில் கொள்ளப்பட வேண்டுவது. நாம் அனைவரும் அதை செய்ய முடியும். முடியாது, என்னால் இயலாது என்று மட்டும் சொல்லாதீர்கள். நீங்கள் எல்லையற்றவர்கள். காலமும் இடமும் கூட உங்கள் இயல்புடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதையும் செய்ய முடியும். எல்லாம் வல்லவர்கள் நீங்கள். இதுவே நீதிநெறி கோட்பாடுகள். நாம் சற்று கீழே இறங்கி அவற்றை எவ்வாறு நகர வாழ்க்கை, கிராம வாழ்க்கை, தேசிய வாழ்க்கை, ஒவ்வொரு நாட்டினரின் குடும்ப வாழ்க்கை என்று நமது அன்றாட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவது என்பதை பார்ப்போம். மனிதன் இருக்கின்ற இடத்தில், இருக்கின்ற நிலையில் ஒரு மதம் அவனுக்கு பயன்படவில்லை என்றால் அதனால் பெரிய பயன் ஒன்றுமில்லை. அது கொள்கை அளவில் மட்டும் ஒரு சிலரிடம் இருக்கும், அவ்வளவுதான். மனித குலத்திற்கு மதம் பயன்பட வேண்டுமானால் மனிதன் அடிமையாகவோ, சுதந்திரனாகவோ, இழிந்தவனாகவோ, தூய்மையில் உயர்ந்தவனாகவோ, எந்த நிலையிலும் எங்கிருந்தாலும் அது அவனுக்கு சமமாக கை கொடுக்க வேண்டும். வேதாந்த கோட்பாடுகள் மதத்தின் லட்சியம் என்று என்ன பெயரில் கூறினாலும் இதை சாதிப்பதில்தான் அதன் நிறைவு உள்ளது. தன்னம்பிக்கை லட்சியம் நமக்கு மிகப்பெரிய உதவியாகும். இந்த தன்னம்பிக்கை எங்கும் உபதேசிக்கப்பட்டு செயல்முறையில் பின்பற்றப்படுமானால் நம்மிடையே உள்ள தீமைகளும் துயரங்களும் பெரும்பாலும் அழிந்துவிடும். மனித வரலாற்றை முழுவதும் பார்க்கும்போது எந்த ஆணோ பெண்ணோ வரலாற்றில் சிறப்புடன் விளங்கினார்கள் என்றால் அதற்கு மற்ற எல்லாவற்றையும் விட முக்கிய காரணம் அவர்களது தன்னம்பிக்கைதான். பிறந்ததிலிருந்தே நான் சிறப்படையப் போகிறேன் என்ற எண்ணத்துடன் அவர்கள் வாழ்ந்தார்கள். சிறந்தவர்கள் ஆனார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு ஒருவன் சென்றாலும் திடீரென ஒரு முரட்டு துணிச்சலுடன் மேலெழுந்து தன்னம்பிக்கையுடன் திகழும் நேரம் ஒன்று வந்தே தீரும். ஆரம்பத்திலேயே நாம் இதை தெரிந்து கொள்வது நல்லது. நமக்கு தன்னம்பிக்கை வளர ஏன் இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம்? மனிதர்களுக்கிடையில் உள்ள வேறுபாடுகளுக்கு எல்லாம் காரணம் தன்னம்பிக்கையும் அது இல்லாதிருப்பதுமே என்பதை காணலாம். அனைத்தையும் தன்னம்பிக்கை சாதிக்கும். என் வாழ்க்கையில் நானே அதை உணர்ந்திருக்கிறேன், இன்னும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வயது ஏற ஏற அந்த தன்னம்பிக்கை வளர்ந்தே வருகிறது. தன்னிடம் தன்னம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன். கடவுளிடம் தன்னம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று பழைய மதங்கள் கூறின. புது மதமோ தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் என்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை சிறிய நான் என்பதை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. ஏனெனில் ஒருமையே வேதாந்தத்தின் கோட்பாடு. நீங்களே அனைத்து மாதலால் அனைத்திலும் நம்பிக்கை கொள்வது என்பதே இதன் பொருள். உங்களிடம் நீங்கள் அன்பு கொள்வது என்பது அனைத்திலும், அதாவது விலங்குகளிலும் மற்ற எல்லாவற்றிடமும் கூட அன்பு கொள்வதே. நீங்களும் எல்லாமும் ஒன்றே. இந்த மேலான நம்பிக்கையே உலகை சிறக்க செய்யும். நான் இதை உறுதியாக நம்புகிறேன்.
என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்று உண்மையின் உறுதியுடன் கூற வல்லவனே மனிதருள் உயர்ந்தவன். உங்கள் உடலுக்கு பின்னால் எவ்வளவு சக்தி, எத்தனை வகை ஆற்றல்கள், வேகங்கள் எல்லாம் மறைந்துள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? மனிதனில் உள்ள அனைத்தையும் அறிந்த விஞ்ஞானி யாராவது இருக்கிறார்களா? மனிதன் தோன்றி கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழிந்துவிட்டன. எனினும் அவனது ஆற்றல்களின் கோடியில் ஒரு பகுதியே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பலவீனன் என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீர்கள். வெளிப்படையாக தோன்றும் இந்த இழிவுகளுக்கெல்லாம் பின்னால் என்னென்ன சக்திகள் உள்ளன என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் ஆற்றலில் கடுகளவே நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லையற்ற ஆற்றல் மற்றும் எல்லையற்ற ஆனந்தத்தின் கடல் உங்களுள் உள்ளது. முதலில் இந்த ஆன்மாவை பற்றி கேட்க வேண்டும். நீங்கள் அந்த ஆன்மாவே என்பதை அல்லும் பகலும் கேட்டு வாருங்கள். அந்த எண்ணம் உங்கள் நாடி நரம்புகளில் புகும் வரை, உங்கள் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் கலந்து துடிக்கும் வரை, உங்கள் தசையிலும் எலும்பிலும் ஊறும் வரை, அதை இரவு பகலாக உங்களுக்குள்ளேயே கூறுங்கள். நான் பிறப்பற்றவன், இறப்பற்றவன், பேரின்பமயமானவன், எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன், இன்று மகத்தான ஆன்மா என்ற இந்த ஒரே லட்சியத்தால் உங்கள் உடம்பு நிறைந்திருக்கட்டும். இரவு பகலாக அதையே எண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையுடன் கலந்து ஒன்றும் வரை அதையே சிந்தியுங்கள், அதையே தியானியுங்கள். அதிலிருந்து செயலாற்றல் வெளிப்படும். இதய நிறைவு காரணமாக வாய் பேசுகிறது. இதய நிறைவாலேயே கைகளும் செயல்புரியும். செயலாற்றல் நிகழும். இந்த லட்சியத்தால் உங்களை நிறையுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் இதையே சிந்தியுங்கள். இந்த சிந்தனையின் ஆற்றலால் உங்கள் செயல்கள் அனைத்தும் பெருகட்டும். மாறுபாடு அடையும், தெய்வீகமாகும். ஜடப்பொருள் வலிமையானது என்றால் சிந்தனை எல்லாம் வல்லது. இந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் முத்திரை பதிக்கட்டும். எல்லாம் வல்ல உங்கள் ஆற்றல், உங்கள் சிறப்பு, உங்கள் மகிமை, இவை பற்றிய சிந்தனையால் உங்களை நிறையுங்கள். உங்கள் தலையில் மூட நம்பிக்கை எதுவும் புகாதிருக்க கடவுள் அருள் புரியட்டும். பிறப்பிலிருந்தே இத்தகைய மூட நம்பிக்கைகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்குமாறும், நமது வளர்ச்சியை கெடுக்கின்ற பலவீனம், தீமை போன்ற கருத்துக்கள் நம்மை சூழ்வதையும் கடவுள் தடுப்பாராக. மிக உயர்ந்த, மிக சிறந்த உண்மைகளை அறியவல்ல எளிய பாதைகளை மனிதன் அடைய கடவுள் கருணை செய்வாராக. மனிதன் இவற்றை கடந்தேயாக வேண்டியிருக்கிறது. உங்கள் பின்னால் வருபவர்களுக்கு பாதையை மேலும் கடினமாக்காதீர்கள். இவை சில வேளைகளில் கொடிய கொள்கைகளாக தோன்றும். இந்த கருத்துக்களை கேட்டாலே நடுங்குபவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இவற்றை செயல்முறைக்கு கொண்டு வர விரும்புபவர்கள் முதலாக அறிய வேண்டிய பாடம் இதுவே. நீங்கள் பலவீனர் என்று உங்களுக்கோ பிறருக்கோ ஒருபோதும் கூறாதீர்கள். முடிந்தால் உலகிற்கு நன்மை செய்யுங்கள், ஆனால் தீமை செய்யாதீர்கள். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வது, கற்பனை தெய்வங்களை நோக்கி பிரார்த்திப்பது என்று உங்கள் குறுகிய எண்ணங்களுள் பலவும் மூட நம்பிக்கைகளே என்பது உங்கள் உள்ளத்திற்கே தெரியும். உங்கள் பிரார்த்தனை நிறைவேறியது என்று ஒரு சம்பவத்தை எனக்கு காட்டுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பெறும் விடைகள் அனைத்தும் உங்கள் இதயங்களிலிருந்தே பிறந்தவை. பேய் என்ற ஒன்று இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இருளில் நிற்க நேர்ந்தால் ஏதோ ஒன்று நம்மீது ஊர்வது போன்ற உணர்ச்சி வந்துவிடுகிறது. ஏனெனில் நாம் குழந்தைகளாக இருந்த போதே இத்தகைய அச்சமூட்டும் கருத்துக்கள் நம் மூளையில் திணிக்கப்பட்டுவிட்டன. சமுதாயத்திற்காகவோ நண்பனின் வெறுப்பை சம்பாதிக்க நேரும் என்பதற்காகவோ, நீண்ட காலம் வளர்ந்து வந்த மூட நம்பிக்கைகளை இழந்து விடுவோம் என்பதற்காகவோ, விமர்சனங்களுக்கு பயந்தோ இத்தகைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லாதீர்கள். இவற்றை அடக்கி ஆளுங்கள். பிரபஞ்சத்தின் ஒருமை, தன்னம்பிக்கை இவற்றை தவிர மேலும் கற்பிக்க மதத்தில் வேறு என்ன இருக்கிறது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலம் இந்த ஒரே குறிக்கோளை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் இதற்காகவே உழைத்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்கள் பங்கை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு உண்மை தெரிந்துள்ளது. எங்கும் இதுவே கற்பிக்கப்படுகிறது. தத்துவமும் மன இயலும் மட்டுமல்ல, உலகாயுத விஞ்ஞானங்கள் கூட இதையே கூறுகின்றன. பிரபஞ்சத்தின் ஒருமையை மறுக்கும் விஞ்ஞானி எங்கிருக்கிறார்? பல உலகங்களை பற்றி பேசுபவர்கள் யார் இருக்கிறார்கள்? இவையெல்லாம் மூட நம்பிக்கைகளே.
ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. அதுபோல் உலகமும் ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஒரு வாழ்க்கையும் இந்த ஒரே உலகமும் தான் நமக்கு பலவாக தோற்றமளிக்கிறது. இந்த பன்மை வெறும் கனவு போன்றதே. நாம் கனவு காணும்போது ஒன்று மறைந்ததும் தொடர்ந்து மற்றொன்று வருகிறது. கனவில் நீங்கள் வாழ்வதில்லை. ஒவ்வொரு கனவாக, காட்சிக்கு பின் காட்சியாக உங்கள் முன்னால் விரிகின்றன. உலகின் விஷயமும் அப்படித்தான். இப்போது அதில் 90% துன்பமும் 10% இன்பமும் உள்ளது. ஒருவேளை சில நாட்களுக்கு பிறகு 90% மகிழ்ச்சி இருப்பது போல் தோன்றலாம். அதை சொர்க்கம் என்று அழைப்போம். ஆனால் இவை எல்லாம் மறைந்து உலகமே கடவுளாகவும் சொந்த ஆன்மாவே கடவுளாகவும் தோன்றும் நேரம் ஒன்று மகான்களுக்கு வருகிறது. எனவே உண்மையில் பல உலகங்கள் இல்லை, பல வாழ்க்கைகள் இல்லை. இந்த பன்மை தோற்றங்கள் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடுகளே. அந்த ஒரே பரம்பொருள்தான் ஜடப்பொருள், உணர்வு, எண்ணம் என்று அனைத்தாகவும் தோன்றுகிறது. ஒன்றே பலவாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எனவே நமது முதல் வேலை என்னவென்றால் இந்த உண்மையை நாம் உணர்வதும் உலகிற்கு சொல்வதுமே. இந்த உலகமெங்கும் இந்த லட்சியம் எதிரொலிக்கட்டும். மூட நம்பிக்கைகள் மறையட்டும். பலவீனர்களிடம் இதை சொல்லுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். நீ தூய்மையானவன், நீ உறங்கியது போதும், விழித்தெழு. இந்த தூக்கம் உனக்கு உகந்ததல்ல, விழித்தெழு. இது உனக்கு தகுந்ததல்ல. உன்னை பலவீனன், அற்பன் என்று எண்ணாதே. எல்லாம் வல்லவனே, விழித்தெழு. உனது உண்மை இயல்பை வெளிப்படுத்து. உன்னை பாவி என்று கருதுவது உனக்கு பொருந்தாது. உன்னை பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது. இதை உலகிற்கு கூறு, உனக்கும் கூறு. தொடர்ந்து வரும் விளைவை பார். மின்னல் வேகத்தில் எப்படி அனைத்தும் வெளிப்படுகிறது, எப்படி மாறுகிறது என்பதை பார். இவை எல்லாவற்றையும் மனித சமுதாயத்திற்கு கூறு. அவற்றின் ஆற்றலை பற்றி எடுத்து கூறு. பின்னர் எப்படி நம் அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளலாம். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் விவேகத்தை செயல்படுத்த வேண்டும். நல்லது எது, கெட்டது எது, உண்மை எது, பொய் எது என்பதை பகுத்தறிய வேண்டும். அதற்கு தூய்மையும் ஒருமையுமே உண்மையின் உரைக்கல் என்பதை அறிய வேண்டும். ஒருமையை உணர்த்துபவை எல்லாம் உண்மை. அன்பு உண்மையானது, வெறுப்பு பொய்யானது. ஏனென்றால் வெறுப்பு பன்மைக்கு வழிவகுக்கிறது, மனிதனை மனிதனிடமிருந்து பிரிக்கிறது. எனவே இது தவறானது, பொய்யானது. இது பிரிக்கும் சக்தி. இது பிரித்து முடிவில் அழைத்து விடுகிறது. அன்பு இணைக்கிறது, ஒருமையை வளர்க்கிறது. அன்பில் நீங்கள் ஒன்றாகிறீர்கள். தாய் குழந்தையுடனும், குடும்பங்கள் நகரத்துடனும், உலகம் விலங்கினத்துடனும் ஒன்றாகின்றன. இருப்பது அன்பே. அன்பே கடவுள். இருப்பவை அனைத்தும் அந்த ஒன்றேயான அன்பின் வெளிப்பாடுகளே. வெளிப்பாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். இந்த வேறுபாடுகளும் அளவில் மட்டுமே. அனைத்தும் ஒரே அன்பின் வெளிப்பாடுகளே. எனவே நமது செயல்கள் எல்லாம் ஒருமைக்கு வழிவகுக்கிறதா, வேறுபாடுகளை தோற்றுவிக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். வேறுபாடுகளை ஏற்படுத்துமானால் அந்த செயலை விட்டுவிட வேண்டும். ஒருமையை நோக்கி நம்மை இட்டு செல்லுமானால் அவை நிச்சயமாக நற்செயல்களே. நமது எண்ணங்களிலும் அதுபோலவே. அவை ஒருமையை குலைத்து பன்மையை வளர்க்கின்றனவா, அல்லது ஒருமைப்படுத்தி ஒவ்வொரு ஆன்மாவையும் இணைத்து ஒரு பெரும் சக்தியாக்குகின்றனவா? இதை செய்தால் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் குற்றம் புரிபவை என்று ஒதுக்கி விடுவோம். ஒருபோதும் அறிய முடியாத எதையும் நீதிநெறி கோட்பாடுகள் சார்ந்திருப்பது இல்லை. அறிய முடியாத எதையும் அவை உபதேசிப்பதும் இல்லை. ஆனால் உபநிடதங்கள் அறிய முடியாத கடவுள் என நாம் யாரை வழிபடுகிறோமோ அவரை உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்கிறது. ஆன்மாவின் மூலமாகவே எல்லாவற்றையும் நாம் அறிய முடிகிறது. நான் இந்த நாற்காலியை பார்க்கிறேன். ஆனால் இந்த நாற்காலியை பார்ப்பதற்கு முன் நான் என்னை பார்க்க வேண்டும். பின்னர் நாற்காலியை பார்க்க வேண்டும். ஆன்மாவின் உள்ளும் ஆன்மாவின் மூலமாகவும் தான் நான் நாற்காலியை காண்கிறேன். ஆன்மாவின் உள்ளேயும் ஆன்மாவின் மூலமாகவும் தான் நான் உங்களை அறிகிறேன். உலகம் முழுவதையும் அறிகிறேன். எனவே ஆன்மா அறியப்பட முடியாதது என்று கூறுவது வடிகட்டின முட்டாள்தனம். ஆன்மாவை விளக்குங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மறைந்துவிடும்.
ஆன்மாவின் உள்ளும் அதன் மூலமாகவுமே எல்லா அறிவும் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையும் விட அது நன்றாக அறியப்படுகிறது. நீங்களே அது. நான் என்று நீங்கள் கூறுவது அதனையே. இந்த என்னுடைய நான் எப்படி உங்களுடைய நான் ஆக முடியும் என்று நீங்கள் வியப்படையலாம். எப்படி இந்த எல்லைக்கு உட்பட்ட நான் எல்லையற்ற ஒன்றாக முடியும் என்று ஆச்சரியப்படலாம். ஆனால் அதுதான் உண்மை. எல்லைக்கு உட்பட்டிருப்பது என்பது வெறும் கற்பனை. அந்த எல்லையற்றது மூடப்பட்டிருப்பது போல் உள்ளது. அதன் ஒரு சிறு பகுதி நானாக வெளிப்படுகிறது. எல்லையற்ற ஒன்றிற்கு ஒருபோதும் எல்லை இருக்க முடியாது. அப்படி தோன்றுவது கற்பனை. எனவே இந்த ஆன்மா ஆண், பெண், குழந்தை, ஏன் விலங்குகள் என்று ஒவ்வொருவராலும் அறியப்பட்டதாகிறது. அவரை அறியாமல் நாம் வாழவோ அசையவோ முடியாது. அவரின்றி நமது இருப்பே இல்லை. அனைத்திற்கும் தலைவரான அவரை அறியாமல் நம்மால் ஒரு கணம் கூட மூச்சு விடவோ உயிர் வாழவோ முடியாது. வேதாந்தம் கூறும் கடவுள் மற்ற எல்லாவற்றையும் விட எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவர். வெறும் கற்பனை கடவுள் அல்ல. இது செயல்முறைக்கு ஏற்ற கடவுளை பற்றி கூறுவது ஆகாதென்றால் அத்தகைய ஒரு கடவுளை பற்றி எப்படி போதிப்பது? நம் முன்னால் காண்கின்ற, எங்கும் நிறைந்திருக்கின்ற, எல்லா உயிரிலும் விளங்குகின்ற, புலன்களை விட உண்மையாக இருக்கின்ற ஒருவரை விட செயல்முறைக்கு ஏற்ற ஒரு கடவுளை நாம் எங்கே காண முடியும்? ஏனெனில் நீங்களே அந்த எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல பரம்பொருள். ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆன்மா. நீங்கள் அந்த பரம்பொருள் இல்லை என்று நான் சொன்னால் அது பொய் சொல்வதாகும். இதை நான் உணர்ந்தாலும் எல்லா நேரத்திலும் உணராவிட்டாலும் அறிந்தே இருக்கிறேன். அவர்தான் அந்த ஏக பரம்பொருள், ஒருமை, எல்லாவற்றின் உண்மையான உயிர் தத்துவம். வேதாந்தத்தின் இந்த நீதிநெறி கருத்துக்களின் விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. எனவே நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். மிக சாதாரணமான கருத்துகளிலிருந்து எப்படி மகோன்னதமான இந்த ஒருமை இலட்சியம் வந்தது என்பதையும், அது பிரபஞ்சம் தழுவிய அன்பாக எப்படி மாறி வருகிறது என்பதையும் பற்றி விரிவாக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில அபாயங்களை தவிர்ப்பதற்காக நாம் இதை படித்தேயாக வேண்டும். கீழ்நிலையிலிருந்து இதை படிப்படியாக ஆராய உலகத்தினருக்கு நேரம் கிடைப்பதில்லை. பின்னால் வருவோருக்கு உண்மையை கொடுக்க முடியாவிட்டால் நாம் மேல்படியில் நிற்பதில் என்ன பயன்? எனவே அதன் செயல்முறை பகுதிகளை ஆராய்வது நல்லது. முதலில் அறிவு பகுதிகளை பார்ப்பது மிகவும் இன்றியமையாதது. அறிவால் பெரிய பயனொன்றும் இல்லை என்று தெரிந்தாலும் அதை செய்தேயாக வேண்டும். இதயம்தான் மிக முக்கியமானது. ஏனெனில் இதயத்தால் தான் இறைவனை பார்க்கிறோம், அறிவால் அல்ல. அறிவு என்பது ஒரு துப்புரவு பணியாளன் மட்டுமே. அது நமது பாதையை சுத்தமாக்கி தருகிறது. அது போலீஸை போன்ற ஒரு இரண்டாம் நிலை பணியாளன். சமூகம் செயல்படுவதற்கு போலீஸ் இருந்தேயாக வேண்டும் என்ற அவசியமில்லை. கலகங்களை தடுப்பதும் தவறுகளை விலக்குவதும் தான் போலீஸின் வேலை. அறிவும் அதைத்தான் செய்கிறது. அறிவு நூல்களை படிக்கிறோம், முடித்த பின்னரோ இறையிருளால் தொல்லை ஒழிந்தது என்று எண்ணுகிறோம். ஏனெனில் அறிவு என்பது குருடு, அதனால் இயங்க முடியாது. அதற்கு கைகளோ கால்களோ இல்லை. இதயமே உணர்ச்சியே செயல்படுகிறது. இது மின்சக்தியை விட பிற எந்த சக்தியையும் விட எல்லையற்ற மடங்கு அதிக வேகத்துடன் செயல்படுகிறது. நீ இதயம் உள்ளவனா, உணர்ச்சி நிறைந்தவனா? இதுதான் கேள்வி. அப்படியானால் நீ கடவுளை காண்பாய். இப்போது உங்களிடமுள்ள உணர்ச்சியே ஆழமாகி தெய்வீகமாகி மிக உயர்ந்த நிலைக்கு சென்று இறுதியில் எல்லாவற்றையும் உணர்கின்ற, எல்லாவற்றிலும் உள்ள ஒருமையை உணர்கின்ற, தன்னிலும் பிறரிலும் கடவுளை உணர்கின்ற நிலையை அடைகிறது. புத்தியால் அது முடியவே முடியாது. விதவிதமாக பேசுவது, நூல்களை விதவிதமாக விளக்குவது, இவையெல்லாம் பண்டிதர்களின் இன்பத்திற்கே உதவும், ஆன்ம முக்திக்கு உதவாது. தாமஸ் ஏ கெம்பிஸ் என்பவர் எழுதிய நூலை நீங்கள் படித்திருந்தால் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் எப்படி இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் என்பது தெரியும். அவர் மட்டுமல்ல, ஏறக்குறைய எல்லா மகான்களும் இதே கருத்தை கூறவே செய்துள்ளார்கள். புத்தி அவசியம்தான். அது இல்லாவிட்டால் நாம் வழி தவற நேரும், குற்றங்களை செய்ய நேரும். இதை அறிவு தடுக்கிறது.
இதற்கு மேல் அதை கொண்டு ஏதாவது செய்யலாம் என்று எண்ணாதீர்கள். அது மந்தமானது. அது 2ஆம் நிலை உதவி மட்டுமே. உண்மையான உதவி உணர்ச்சியிலிருந்தே, அன்பிலிருந்தே வருகிறது. பிறருக்காக நீங்கள் உணர்ச்சி கொள்கிறீர்களா? உணர்கிறீர்களானால் ஒருமை நிலையில் வளர்கிறீர்கள். பிறருக்காக உணர்ச்சி கொள்ளாவிட்டால் நீங்கள் இதுவரை பிறந்தவர்களுள் மிகப்பெரிய மேதையாக இருந்தாலும் நீங்கள் வெறும் பூஜ்ஜியமே. நீங்கள் வெறும் வரட்டு அறைவாளிகள், அவ்வளவுதான். நூல்களை படிக்க தெரியாவிட்டாலும், மொழிகள் தெரியாவிட்டாலும் உங்கள் உள்ளத்தில் உணர்ச்சி இருக்குமானால் நீங்கள் நேரான வழியில்தான் போகிறீர்கள். இறைவன் உங்களுடையவரே. மகான்களின் சக்தியெல்லாம் எங்கே இருந்தது என்பதை உலக வரலாற்றிலிருந்து நீங்கள் அறியவில்லையா? எங்கே? புத்தியிலா? அவர்களுள் யாராவது தத்துவ நூலோ மிக நுணுக்கமான தர்க்க நூலோ எழுதினார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் சிறிதே பேசினார்கள். இயேசுவை போன்று உள்ளத்தில் உணர்ச்சிக்கொள், நீ இயேசு ஆவாய். புத்தரை போல் உணர்ச்சிக்கொள், புத்தர் ஆவாய். உணர்ச்சியே வாழ்க்கை, உயிர், வலிமை. அதில்லாமல் எவ்வளவு தீவிரமான அறிவு முயற்சியாலும் கடவுளை அடைய முடியாது. இயங்கும் சக்தியற்ற உறுப்புகள் போன்றதே அறிவு. உணர்ச்சிகள் அவற்றுள் புகுந்து அவற்றை இயக்கிய பிறகுதான் அவை இயங்குகின்றன, பிறர் மீதும் செயல்படுகின்றன. உலகம் முழுவதும் இப்படித்தான் நடக்கிறது. இதை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். வேதாந்தத்தின் ஒழுக்க நெறிகளில் இது மிகவும் செயல்முறைக்கு பொருத்தமானது. அதாவது நீங்கள் எல்லோரும் மகான்களே, மகான்களாகத்தான் இருக்க முடியும் என்கிறது வேதாந்தம். உங்கள் நடத்தைக்கு சாஸ்திரம் அத்தாட்சி அல்ல, நீங்கள்தான் சாஸ்திரங்களுக்கு அத்தாட்சி. சாஸ்திரங்கள் உண்மையைத்தான் கூறுகின்றன என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏனெனில் நீங்களே உண்மை. அதை நீங்கள் உணர்கிறீர்கள். இதையே வேதாந்தம் கூறுகிறது. இயேசு, புத்தர் போன்ற மகான்கள் வாழ்ந்ததற்கு என்ன அத்தாட்சி உள்ளது? நீங்களும் நானும் அவர்களைப் போல் உணர்ச்சி கொள்கிறோம் என்பதுதான். இவ்வாறே அவர்களும் உண்மையில் இருந்திருப்பார்கள் என்று அறிகிறோம். நமது மகத்தான இதயம்தான் அவர்களது மகத்தான இதயத்திற்கு அத்தாட்சி. நமது இறைத்தன்மைதான் இறைவன் இருப்பதற்கே அத்தாட்சி. நீங்கள் ஒரு மகான் அல்ல என்றால் கடவுள் என்று ஒருவர் இருப்பதும் உண்மை அல்ல. நீங்கள் கடவுள் அல்ல என்றால் வேறு எந்த கடவுளும் இருந்ததுமில்லை, இருக்கப் போவதும் இல்லை. இதுவே பின்பற்ற வேண்டிய லட்சியம் என்று வேதாந்தம் கூறுகிறது. நாம் ஒவ்வொருவரும் மகான்களாக வேண்டும். ஏற்கனவே நீங்கள் அவ்வாறே இருக்கிறீர்கள். இதை அறியுங்கள், அவ்வளவுதான். ஆன்மாவால் முடியாத ஏதாவது உண்டென்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். அப்படி எண்ணுவதே குற்றம். பாவம் என்ற ஒன்று உண்டென்றால் அது நீங்கள் உங்களையோ பிறரையோ பலவீனர் என்று சொல்வதுதான்.